சிறகடி காசே இன்னைக்கு எபிசோடில் மீனாவோட பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னோட புருஷனுக்கு நான் எது செஞ்சு போட்டாலும் அவர் பாராட்டவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. இல்லை, என்னோட வீட்டுக்கார் வந்து எது செஞ்சாலுமே என்ன பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டிட்டு போகிறாங்க. வீட்டில் வந்து மனோஜ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷர்ட் போடுறதுக்காக வச்சுருக்காரு. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த சாமியார் இப்படி தாம்மா போட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா மனோஜ் நீ இப்படி ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து பூஜை அறைக்குள்ளே போய் 1 மணி நேரமாக நின்று சாமியே கும்பிட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. என்னம்மா சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லத்த, அவங்க சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இது பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மாம்மா, பாசிப்பயிறு தோசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவும் கேட்குறாங்க, இது நல்ல ஹெல்த்து தான் அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்து வராரு. முத்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. முத்துக்கும் போடுறாங்க. ஆனால் முத்து வந்து பாராட்டவே இல்லை. மீனா வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ரவி ஸ்ருதி எல்லாருமே பாராட்டுறாங்க. முத்து கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லாமையே போயிடுறாரு. மீனா வந்து ரொம்ப டல்லாயிடுறாங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து கடையில் நிற்கிறாரு. அப்போ ரோஹிணிக்கு வந்து கிறிஷ் கால் பண்ணுறாங்க. அம்மா, என்னோட பேர்த்டே, அதுக்கு நீ வருவியாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்ல, அம்மா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.